அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 11ஆம் தேதி, தேய்பிறை, தசமி திதி மதியம் 1:56 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி, மூலம் நட்சத்திரம் மாலை 6:40 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், அமிர்த யோகம் மாலை 6:40 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு அருமையா இருக்குது. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பலிதமாகுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. அதே போல ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கூழ் குடித்தாலும் கூட்டாக குடிப்பது நல்லது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, உங்கள் கையில் எது இருந்தாலும் அது எனக்கு தான் அப்படின்னு எடுத்து வச்சுக்க மாட்டீங்க. அது எல்லோருக்கும் கிடைக்கட்டும், நமக்கு இது போதும், மீதியன் மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு பாசமான குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கூட பிறந்தவங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள், யோகங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அடுத்தவங்க எவ்வளவுதான் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அதுக்காக நீங்கள் அசந்து போகவே மாட்டீங்க. அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாகவும் இருக்கணுங்க. அதே போல மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:40 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சண்டை சச்சரவுன்னு யாராவது போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளார போய் சமாதானத்தை பேசக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. சிலர்லாம் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கூடி வாழணும் அப்படிங்கிற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க.
பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்தியாக இருக்குங்க. ஆனால் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை மீறி ஒரு முன்கோபம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமாக கையாளுங்க. இன்றைய தினம் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி தருவீங்க. அவங்க சொன்ன இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் வருவீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, காசு பணத்தை விட கௌரவம் தாங்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எப்பவுமே எல்லார்கிட்டையுமே நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா இழந்தால் மீண்டும் கிடைக்காதது கௌரவம்தான், மீண்டும் நம்மால் அடைய முடியாததும் கௌரவம்தான். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே கௌரவத்திற்கு முன்னுரிமை தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க, முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க ஊரோடு நீங்கள் ஒத்து போவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. எல்லாரோடையும் சேர்ந்து செயல்படுவதற்கு தயார், ஆனால் எதை கேட்டாலும் தலையாட்டுறதுக்கு தயார் இல்லை அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சுய அறிவுடன் எல்லா வகையிலும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் தேடி வருவாங்க. அவங்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். கண்டகச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உப்பு காரத்தை இன்னைக்கு சாப்பாட்டில் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குது. இருந்தாலும் நம்மகிட்ட வேலை பார்த்தவங்களே வேற ஒரு கடையில் போய் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சஞ்சலம் எட்டி பார்க்குங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, குப்பையில் புதைந்திருந்தாலும் குண்டுமணியின் நிறம் மாறாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் உங்களுடைய இயல்புத்தன்மையை, உங்களுடைய யதார்த்தத்தை, உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருந்து வேலை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அலைச்சல் வேலை சுமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. கடனை வாங்கி தைரியமாக நாம் எதோ பண்ணுறோமே, சமாளிச்சிட முடியுமா நம்மால் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் இப்போ ரிஸ்க் எடுக்கலைன்னா அப்புறம் எப்போ எடுக்க போகிறோம், எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லது தான் நடக்குங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க.
சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. சகோதரங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடுத்தடுத்து தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் எல்லாம் நன்மைக்கே இதுவும் கடந்து போகுங்கிற கொள்கை கோட்பாடோடு இயங்கும் எப்பொழுதும் எதிராளியை கூட மன்னிக்கும் மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குது. தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரம் கூட இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க. அடிக்கடி பழுதாகி கிடக்கும் செல்ஃபோனை மாற்றிட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிக லாபம் எல்லாமே இன்றைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் பயணங்களும் சின்னதாக செலவுகளும் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கலக்கினும் கடல் சேராகாது. ஆமாங்க, நீங்களும் கடல் போல தாங்க. என்னதான் நிறைய கலகங்கள் உங்களுக்கு எதிராக சிலரெல்லாம் பண்ணாலும் கூட, உங்களுக்கு எதிராக சதி திட்டம் திட்டினாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது, ஒரு சத்தியம் உண்மையெல்லாம் இருக்குதுங்க. அதனால தாங்க கடலே கலங்கினாலும் கலங்காத மனத்தெளிவு உடையவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள், வீண் செலவுகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே சரியாகி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்க விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் போய் கலந்துப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு முழு மனசோட நல்ல விதத்தில் நடக்கும் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உங்களை ஒரு சிலர் வணங்காமுடின்லாம் சொல்லுவாங்கங்க. அப்படியெல்லாம் வர்ணித்து பார்த்துப்பாங்க. நீங்கள் எப்பொழுதுமே வணக்கத்திற்கு உரியவர்கள், எல்லோரையும் வணங்கி வாழக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் தப்பு தண்டா பண்ணுறவங்கள நீங்கள் மன்னிக்கவே மாட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சிம்ம சுப்பனமாக இருப்பீங்க. எங்கும் எப்போதும் நல்லவர்களுக்கு நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மூலம் நட்சத்திரத்தில் மாலை 6:40 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரத்தில் மாலை 6:40 பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எங்கே போனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு போட்டிகள் அதிகமாகும். லாபம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப
ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கறந்த பால் காம்பு ஏறுமா? ஏறாது. நடந்து முடிஞ்சு போனது தான். அதை நினச்சிக்கிட்டு கவலையோட கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா இன்னும் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்காமலே போய்விடும். அதனால தாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கடந்தவையாக இருக்கட்டும், நடந்தவையாக இருக்கட்டும், நடக்கப் போவது நல்லதாக இருப்பதற்கு இன்றிலிருந்தே உழைப்போங்கிற முழுமனதோட எங்கும் எப்போதும் தொலைநோக்கு சிந்தனையுடன் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, இன்னொரு அறையை அமைக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து புது தொழில் தொடங்கிறது, அதை ஒரு சொத்து வாங்கி அதை வீடு கட்டுறது, இந்த மாதிரி முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. அது பலிதமாகுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்குங்க. அதே மாதிரி சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கல்லான நெஞ்சில் நில்லான் ஈசன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சிலர்லாம் யாருக்காகவும் இறக்கப்பட மாட்டாங்க. அவங்க நல்லா வாழ்ந்தால் போதும், அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சுட்டு அவங்களே யாருக்கும் கொடுக்காம வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. இறக்க சுபாவம் உங்களுக்கு அதிகமாக உண்டுங்க. யாராவது ஐயோ என்னால் முடியல அப்படின்னு கையேந்தினாலோ கண்ணீர் விட்டாலோ உடனே கையில் இருக்கிறத கழட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தர்மவான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை குறையாவே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நாம் அவங்களுக்கு நிறைவாக செய்துன்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இன்னைக்கு வருங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கம் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. புது ஏஜென்சியும் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு எங்கே இழுக்கும்? ஆமாங்க, கூட்டாக நாம் ஒற்றுமையாக எல்லோரும் கூடி வாழ்ந்த எதிரிகள் நமக்குள்ளார நுழைய முடியாதுங்க. எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் எளிதாக உடைத்தெறிய முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஒன்றாக கூடி வாழக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. காரணம் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இடம் ஒன்று வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்கள் கூட இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரம் கூட இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் ஏதாவது சங்கத்தில் அது மாதிரி பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும்.
வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. எல்லா வகையிலும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.